அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய உதாரண ஜாதகம், அதாவது உயர் திரு அண்ணாமலை எக்ஸ்-ஐபிஎஸ் அவர்களின் ஜாதக ஆய்வு. அதாவது முன்னாள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டுக்காக எல்லையில் போராடும் இராணுவ வீரர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்போ இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம். அண்ணாமலை ஐயா அவர்கள் 4/6/1984 அன்றைக்கு 1:17 கரூர்ல பிறந்திருக்கார். அதுதான் அவருடைய டேட்டு. அப்ப கடக ராசியில பிறந்திருக்காரு. ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல, கடக ராசி ஆயில நட்சத்திரம் 1ஆம் பாதம், கன்னி லக்னம், உத்திரம் 3 லக்னத்துடைய நட்சத்திர பாதம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் கன்னி லக்னம். நம்ம போன வீடியோ பார்த்துருப்போம். போன வாரம் போட்ட வீடியோவில் கிட்டத்தட்ட உச்ச நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகமும் இதே கன்னி லக்னம் தான். அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன டிகிரி, அதை பின்னாடி நம்ம வருவோம். லக்ன டிகிரி என்னவோ கிட்டத்தட்ட அதுக்கு நெருங்கின லக்ன டிகிரி தான். அவர் ஜாதகத்தில் லக்ன டிகிரி 3 டிகிரி 28 மினிட் நினைக்கிறேன். அவர் ஜாதகத்தில் லக்ன டிகிரி 3 டிகிரி 28 மினிட். அண்ணாமலை ஐயா ஜாதகத்தில் 4 டிகிரி 2 மினிட். கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமான இந்த லக்ன நட்சத்திரம் என்பது 2 பேருக்குமே உத்திர நட்சத்திரம் தான். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும் போது ஜென்ரலா பார்க்கும்போது லக்னாதிபதி புதன் 9வது வீட்டில் இருக்கிறார். 9வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம அந்த வீட்டுக்குடைய கிரகம் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதால ஒரு அருமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி 10க்கும் உடையவராகிறாரு. 10க்கு உடையவர், 9க்கும் 10க்கும் அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. 10 குடையவரும் 9 குடையவரும் சேர்ந்து இருப்பது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது அமைப்பு, ஒரு உன்னதமான அமைப்பு. நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில 10 குடையனும் 9 குடையனும் சேர்க்கை பெறுவது என்பது நல்ல அருமையான அமைப்பு. அது 10வது வீட்லயும் 9வது வீட்லயும் இருப்பது என்பது இன்னும் அற்புதமான அமைப்பு. அதுல இந்த சேர்க்கை இருப்பது ஒரு அருமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாம 2வது வீட்டுல சனி உச்சம் பெற்று நிற்கிறார். 2வது வீட்டுல வாக்குஸ்தானத்துல சனி உச்சம் பெற்று இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அது மட்டும் இல்லாம 4வது வீட்டுல குரு ஆட்சி பெற்றிருக்கார். குரு, அதாவது பார்த்தீங்கன்னா 2வது வீட்டுல சனி உச்சம், 4வது வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு ஆட்சி பெற்றிருக்கார். குரு கல்விக்கு காரகன். அந்த குரு என்ன பண்றாருன்னா அப்படியே நேரா 7வது பார்வையா 10வது வீட்டை பாக்குறாரு. அது ஒரு சிறந்த அமைப்பு. அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது 9 கூடிய கிரகம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். சந்திரன் 11 கூடிய கிரகம் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் இந்த ஜாதகத்தோட ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. இது பழைய முறை பிரகாரம். இது மட்டும்தானான்னு பார்க்கும்போது இதை மாறுபட்டும் சொல்லக்கூடிய அமைப்பு பழைய முறையில் இருக்கு. என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 2ல சனியும் செவ்வாயும் சேர்ந்து 2 வக்கரம் பெற்றதால அது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது குரு வக்கரமா போயிடுச்சு. அதாவது அந்தரன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த ஒன்றுன்னு சில பழமொழிகள் இருக்கு. ஒரு சில நூட்கள்ல அது வக்கரம் பெற்றிருந்தால 4வது வீடு கல்வி ஸ்தானம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல அதாவது சுக்கிரன் புதன் 2 சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகமா இருந்தால லக்னத்துக்கு 12ஆம் வீட்டு அதிபதியான சூரியனோட சேர்ந்ததும் ராகுவோட சேர்ந்ததும் அந்த யோகத்தை நீர்த்து போக செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி 2 விதமா பலன் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ராசி கட்டம். இது இவருக்கு மட்டுமே சொந்தமான ஜாதகமானா இல்லை. ஏன்னா இந்த ஜாதகத்தை 1:17க்கு பதிலாக 2:17 போட்டாலும் இதே ஜாதகம் தான், 1:40 போட்டாலும் இதே ஜாதகம். 2 மணி நேரத்துல பிறந்த எல்லாருக்குமே இதே ஜாதகம் தான். அதனால இது இவருக்கு மட்டுமே சொந்தமான ஜாதகம் அல்ல. சரி, இந்த 4, 6, 10, 12, 1:17 PM மட்டும் நம்ம சொன்னாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல 4க்கு பதிலாக 5, 6, 7 டேட்டை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டே வந்தாலும் சந்திரன் தான் இங்க மாறுமை ஒழிய உங்களுக்கு மற்ற கிரகங்களான குறிப்பாக ராகு, கேது, குரு, சனி
இந்த கிரகம்லாம் வருடக்கோள் ஒரு வருஷம் ஃபுல்லா 1984 ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கும். மற்ற கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என்ற கிரகங்கள் மாதக்கோள்கள், அது ஒரு மாசம் ஃபுல்லா கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருக்கும். அதனால இந்த மாசத்துல பிறக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே ஜாதகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு, சந்திரனை தவிர. அதனால இது பொது ஜாதகம், இவருக்கு மட்டுமே உரிய ஜாதகம்னா இந்த ஜாதகம் இவருக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறது. இந்த ஜாதகத்துல 12 லக்னத்தோட ஆரம்ப டிகிரி என்ன, இந்த ஜாதகத்தோட லக்னத்தோட ஆரம்ப டிகிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல லக்னத்தோட ஆரம்ப டிகிரி அதாவது 4 டிகிரி 0.2 மினிட். இதுதான் ஒரு ஜாதகத்துல லக்னத்தோட ஆரம்ப டிகிரி. இதே மாதிரி 2வது வீட்டோட ஆரம்ப டிகிரி, 3வது வீட்டோட ஆரம்ப டிகிரி, 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரியை வைத்து நாம உயர்கணித கேபி சார ஜோதிட முறை பிரகாரம், அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி மூலமாக இந்த ஜாதகத்தை இப்ப நம்ம ஆய்வு பண்ண போறோம். இப்ப நம்ம ஜாதக ஆய்வுக்கு செல்வோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த 12 பாவத்தோடைய ஆரம்ப முனைகள், 12 பாவத்தோட ஆரம்ப முனைகளும் 9 கிரகத்தோட ஆரம்ப முனைகளையும் 9 கிரகத்தோட பாகைகளையும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஸ்கிரீன்ல போட்டிருக்கும் பாருங்க, ஒரு ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஜாதகத்துல லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி 4 டிகிரி 2 மினிட், 2வது வீட்டோட ஆரம்ப டிகிரி 4 டிகிரி 38 மினிட், 3வது பாவம் அதாவது 2வது வீடு ஆரம்பிக்கிற புள்ளி வந்து உங்களுக்கு துலா ராசியில விடும், 3வது வீடு விருச்சிகத்துல 4 டிகிரி 57 மினிட், 4வது பாவத்தோட ஆரம்ப டிகிரி 4 டிகிரி 14 மினிட். இந்த மாதிரி 12 பாவத்துடைய ஆரம்ப டிகிரியை ரெட் கலர்ல கொடுத்துருப்போம் பாருங்க. இந்த 12 பாவத்துடைய ஆரம்ப டிகிரில 1வது வீட்டுக்கும் 1ல இருந்து 6 வரைக்கும் என்ன இருக்கு, அதே தான் அதுக்கு 7வது வீட்டுல இருக்கிற வீட்டோட ஆரம்ப டிகிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். 1க்கும் 7க்கும், 2க்கும் 8க்கும், 3க்கும் 9க்கும், 4க்கும் 10க்கும், 5க்கும் 11க்கும், அது மாதிரி சப்தம பாவங்கள் என்பது ஒரே பாகையா தான் இருக்கும். கிரகங்களுடைய பாகையை நம்ம குறிப்பா சூரியன் வந்து 20 டிகிரி 14 மினிட் ரிஷபத்துல இருக்கு, சந்திரன் வந்து 18 டிகிரி 53 மினிட்ல கடகத்துல இருக்கு. இது மாதிரி 12 பாவத்தோட டிகிரி பிளானட்டோடைய பொசிஷனையும் நம்ம இங்க தெளிவாக கொடுத்துருக்கோம், இதை பார்த்துக்குங்க. இந்த 12 பாவத்தோட ஆரம்ப டிகிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க கிரகங்களாக சொல்றோம். உதாரணத்துக்கு லக்ன பாவத்தோட ஆரம்ப டிகிரி 4 டிகிரி 2 மினிட்னா லக்ன பாவத்தோட ஆரம்ப நட்சத்திரம் வந்து உத்தரம் நட்சத்திரம், அதனுடைய அதிபதி சூரியன். அதை 9 பகுதியாக பிரிக்கும் போது சனியோட உபநட்சத்திரம், அது மீண்டும் 9ஆக பிரிக்கும் போது சுக்கிரனோட உபநட்சத்திரம். 12 பாவத்துடைய நட்சத்திரங்கள், 2வது வீட்டு நட்சத்திரம் உங்களுக்கு சித்திர நட்சத்திரம், 3வது அனுஷம், 4வது மூலம், 5வது உத்திராடம், 6வது அவிட்டம், 7வது உத்திரட்டாய், 8வது மூலம், 9வது உங்களுக்கு கிருத்திகை, 10வது மிருகசீரிடம், 11வது வீடு வந்து உங்களுக்கு பூச நட்சத்திரம், 12வது வீடு மூல நட்சத்திரம். இந்த 12 வீட்டோட ஆரம்ப முனையோட நட்சத்திர அதிபதிகள், அது 9ஆ பிரிக்கிறது உபநட்சத்திரம், இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இந்த ஜாதகத்துல கேபி முறையில் நம்ம பலன் சொல்லும் போது நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். நம்ம போன கிளாஸ்லயே வந்து ஒரு பிரபல்ய ஜாதகமாக இருந்தால், ஒரு பிரபல்யம் அப்படின்னா அதற்கு ரூல் நம்ம சொல்லியிருப்போம். என்ன ரூல் சொல்லியிருப்போம்னா 3, 6, 10, 11. போன வகுப்புல நடிகர் விஜயோட ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அதே ரூல் தான், அதில் மாற்றமே இல்லை. அதாவது 3, 6, 10, 11 இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த உபஜயஸ்தானங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. 3, 6, 10, 12, 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள். இப்ப இந்த ஜாதகத்தை கேபி முறையில நம்ம பார்க்கும்போது, முதல்ல இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ரொம்ப கடின உழைப்பாளி, இளம், அதாவது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ்ஸா மாறி தன்னுடைய கடின உழைப்பில் முன்னேறிய நபர் இவராகலாம். இவருடைய ஜாதகத்தை இப்போ ஆய்வு பண்ணும்போது ஒரு மனிதர், ஒரு 2வது ஐபிஎஸ் ஆபீசருங்க எல்லாமே இவர் அளவுக்கு எல்லாரும் வந்துடுறதில்லை. நிறைய சாதனைகளை கர்நாடகாவில் பண்ணியிருக்காரு. எனக்கு அரசியல் அவ்வளோ தெரியாது, அவருடைய ஹிஸ்டரியை போயிட்டு நம்ம விக்கிபீடியாவில் போய் பார்க்கும்போது அதில் இருந்தது.
இந்த வகையில் இந்த ஜாதகத்தில் வந்து அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு நிறைய தலைவர்கள் வந்திருப்பாங்க. ஏன்னா மாநில கட்சி அப்படிங்கிறது, மாநில கட்சினா ஒரே தலைவர் வந்துருவாங்க. ஒரு இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்க்கும்போது அந்த கட்சி வந்து உங்களுக்கு தலைவர்களை மாற்றி தான் இருப்பாங்க. இப்போ அவர் முன்னாள் தலைவராக போயிட்டாரு. இருந்தாலும் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டதால நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம். இந்த ஜாதகத்தில் முதல்ல ஒருத்தர் சிறப்பான நிலையில், ஏன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களாக இருந்தவங்க சமீப காலத்தில் நல்லா சிறப்பாக பணியாற்றுறாங்க, அது வேறு விஷயம். அதில் இவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப அற்புதமான பங்களிப்பு. குறைந்த காலகட்டத்தில் நிறைய மறுமலர்ச்சிகளை இவர் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட போன எலெக்ஷனில் கூட கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பிஜேபி கூட்டணியில் பிஜேபி வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 7-8% அதிகமான ஓட்டு இவர் மூலமாக தான் வந்ததுங்கிறது ஒரு கருத்து. ஆக்சுவலாக எனக்கு எந்த கட்சியும் நான் சார்ந்தவன் அல்ல. இருக்கிற தகவல்களை வைத்து நம்ம சொல்லும் போது பிஜேபிக்கு சராசரியாக ஒரு 2-4% ஓட்டு. அது சமீப காலமாக கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கு. அதில் இவர் வந்த பிறகு அதனுடைய பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியோடைய தனித்த வாக்கு சதவீதம் ஒரு 10% மேலே உயர்த்தியிருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதன் பிரபல்யமாக வேண்டும் என்றால், வெற்றியாளராக திகழ வேண்டும் என்றால் அவர் செய்கிற தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அவர் செய்கிற தொழில் என்னவோ அந்த தொழிலுக்குண்டான பாவம், கிரகம். அது மட்டும் இல்லாமல் லக்ன பாவம் எந்த விதத்திலேயாவது லக்ன பாவத்துடைய இன்வால்மெண்ட் இருந்தால் தான் ஒருத்தர் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கு மனசு, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அதை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ லக்ன பாவமும் செய்யக்கூடிய தொழிலுக்குண்டான பாவமும் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது அரசியல் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும், ரெண்டாவது அவர் போலீஸ் காவல்துறையில் அவர் உயர்ந்த பதவியில் இருக்கார், அந்த விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் இவருடைய லக்ன பாவத்தின் உபநட்சத்திரம் சனி. லக்ன பாவத்தின் உபநட்சத்திரம் சனி லக்ன பாவத்துக்கு மட்டும் இல்லாமல் 3, 5, 7, 9, 11 இந்த 6 வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருகிறது. அது நின்ற நட்சத்திரம் ராகு. நீங்க பாத்தீங்கன்னா லக்ன பாவ நட்சத்திரம் 1, 3, 5, 7, 9, 11 இங்க போட்டாச்சுங்களா? ஏன்னா நாம் அப்படியே போடுவதை விட எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண நேரம் விரயம் ஆகாதுங்கிறதால எல்லாத்தையும் எழுதிட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஏன்னா புதுசா வரவங்க என்னுடைய முந்தைய வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். முந்தைய வீடியோ போன வாரம் போட்ட வீடியோ நடிகர் விஜயோட ஜாதகத்தை தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ராகு சனி என்ற நட்சத்திரம் ராகு சனி இருக்கா இல்லையா? சனி வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த ஜாதகத்தில் சனி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சனி வந்து சுவாதி நட்சத்திரத்தில் துலா ராசியில் இருக்கு இல்லையா? அதுதான் அது நின்ற உபநட்சத்திரம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னு பார்க்கும்போது சனி வந்து 3, ராகு வந்து 3 காரகம். ராகு வந்து இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. இந்த சப்ளாட்ல இல்லை அப்படின்னா உபநட்சத்திரம் சொல்லுவீங்க. இல்லைன்னா உப நட்சத்திரம் இங்கே போய் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ராகு 3க்கும் 6க்கும் வந்துட்டார், அதான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சுக்கிரன் 2, 6, 10 போட்டாச்சு. இப்போ நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உபநட்சத்திரம் ஆதரிக்கிறதால நட்சத்திரம் காட்டிய 3வது வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு 2, 6, 10 வேலை செய்யுது. இங்க லக்ன பாவம் பாருங்க 3ஐயும் தொடர்பு கொள்ளுது, 6ஐயும் தொடர்பு கொள்ளுது, 10ஐயும் தொடர்பு கொள்ளுது. உன்னதமான அமைப்பு. அதாவது லக்ன பாவம் 3, 6 அதே நேரத்தில் லக்ன பாவத்துக்கு 8, 12, 5, 9ங்கிற தொடர்பு இல்லை. நான் போன வகுப்பிலே சொல்லியிருப்பேன். போன வகுப்பிலே நடிகர் விஜய் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது லக்ன பாவம் 3, 6, 10 லக்ன பாவம் மட்டும் இல்லை, இங்க சொல்லக்கூடிய 5வது வீடு, 1வது வீடு, 11வது வீடு, 9வது வீடு, 3வது வீடு. இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லியிருப்பேன். 5வது வீடு அரசியலுக்கு, 1வது வீடு எந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் 1வது வீடு முக்கியம். 16வது வீடு ஒரு கட்சி தலைமை, கட்சி மக்கள் கூட்டம், இந்த மாதிரி விஷயத்துக்கு 11வது. 9வது வீடு தெய்வ அனுகிரகம், 3வது வீடு பப்ளிசிட்டி. இங்க பாருங்க இந்த 5 பாவத்துக்கு, இங்க ஒற்றைப்படை பாவத்து 6 பாவத்துக்கு சனியை உபநட்சத்திரமாக வந்து அது 2, 6, 10 தொடர்பு கொண்டது என்பது உன்னதமான அமைப்பு. நீங்க நடிகர் விஜயோட ஜாதகத்தில் இங்க 11 வந்திருக்கும். அந்த 11க்கும் 10க்கு என்ன வித்தியாசம்னா 11 என்பது தானாக சேரக்கூடிய கூட்டம். பட் இவர் அப்படி இல்லை, தானா சேர்க்காம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அது ஆளுமை திறன் இந்த 2, 6, 10க்கு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய பயிற்சியை முறையாக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த திரிகோண பாவத்தை 1, 5, 9,
2 6 10 3 7 11 4 8 12ன்னு 4 பிரிவா பிரிப்போம். அதுல இந்த 2 6 10 என்பது சத்திரிய ஸ்தானம் சொல்லுவோம். 2 6 10ங்கிறது கர்ம திரிகோணம், தன்னுடைய கடமையை சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறது 2 6 10. அந்த பாவத்தை லக்ன பாவம் தொடர்பு கொள்கிறது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2 6 அதாவது 6 10 3 11 3 11ங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம கொஞ்சம் அதிர்ஷ்டத்தின் மூலமா வருது. அதாவது பொதுவாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு இயற்கையாக ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா இவருக்கு அந்த மாதிரி இயற்கையான ஒரு ஈர்ப்பு சக்திலாம் இல்லை. அறிவுபூர்வமான மனிதர்கள் தான் இவரை தொடரக்கூடிய ஒரு அமைப்பு. அது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வகையில் இந்த 2 6 10 என்பது அற்புதமான அமைப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 பாவங்களும் 5 9ஐயும் 8 12ஐயும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரூல் ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதாவது உயர்கணித KP சார ஜோதிட முறையை நம்ம இலவசமாகவே என்னுடைய பயிற்சியில மூலமாக கிட்டத்தட்ட என்னுடைய பயிற்சிக்கு தரக்கூடிய கட்டணத்தை விட 90% இலவசமாகவே கொடுத்துருக்கேன். சில பேர் கமெண்ட்ல கொடுத்தீங்க போன ஒரு வீடியோவில், இது நீங்க இதை சரியா பப்ளிசிட்டி பண்ண மாட்டீங்க, இலவசமா சொல்லித்தாங்கன்னு சொல்லி. இலவசமா கொடுத்துருக்கனே பாருங்க. சென்னை வகுப்பு டோட்டலா இலவசமா கொடுத்துருக்கனே, பெங்களூர் வகுப்பு இலவசமா கொடுத்துருக்கனே, பாண்டிச்சேரி வகுப்பு இலவசமா கொடுத்துருக்கேன். தேடினா கிடைக்கும். நம்ம 1000 யூடியூப் வீடியோவில் இதுக்கு பிளேலிஸ்ட்லாம் இருக்கு, போய் பாருங்க. அந்த வகையில் 8 12 5 9 அப்படிங்கிற பாவங்கள் இங்க பேட் பாவங்கள். 8 12 என்பது வீழ்ச்சியை குறிக்கும். 5 9 என்பது 10வது வீட்டுக்கு 8 12வது பாவமாக இருந்தால் சோம்பலை குறிக்கும். ஆக்டிவிட்டி, அது ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, ஓய்வு எடுக்கக்கூடிய காலம் என்பது 5 9. 8 12 என்பது தெய்வ அனுகிரகம் இல்லாமல் வீழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. அந்த வகையில லக்ன பாவத்துல எந்த வகையிலும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் எந்த வகையிலும் 8 12 5 9 இல்லை. அதுக்கு பதிலாக 6வது பாவம் வலிமை பெற்று இருக்கிறது. 2 6 10 என்பது வலிமை பெற்று இருக்கிறது. இங்க லக்ன பாவம் 2 இது எப்படி பார்க்கணும்னா, நம்ம லக்ன பாவம் 2 6 10, 3வது பாவம் 2 6 10, 5வது பாவம் 2 6 10, 7வது பாவம் 2 6 10 இந்த மாதிரி பார்க்க வேண்டும். 12 பாவத்தில் ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் தான் விதியை நிர்ணயிக்கிறது. இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொடுப்பனை என்பது 75%, தசா புத்திகள் என்பது கொடுப்பனை என்பது 70%, தசா புத்தி என்பது 25%, கோச்சாரம் என்பது 5%. அப்போ முதல்ல கொடுப்பனை என்பது இவருக்கு இந்த மேலே சொல்லப்பட்ட அரசியலுக்கு சாதகமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கு இந்த பாவம்லாம் நல்லா இருக்கும். அப்பதான் பிரசித்தி பெற முடியும். அதுல இவருக்கு 2 6 10 2 6 10ங்கிறது கடின உழைப்பு, ஒரு நிர்வாக திறமை, ஒரு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல அவர் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய சத்திரிய பாவம் சொல்றோம் இல்லையா, 2 6 10 அது தொடர்பு கொள்கிறது. இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசராக கிட்டத்தட்ட அவர் எப்போ வந்திருக்காருன்னா, போலீஸ் ஆபீசரா 2011 ஐபிஎஸ்ல அவர் கர்நாடக மாநிலத்தில் வராரு. 2011 பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த புத்தி சுக்கிர தசையில செவ்வாய் புத்தி. முதல்ல செவ்வாய் காவல்துறைக்கு காரகன். செவ்வாய் தான் காவல்துறைக்கு காரகன் சொல்லுவோம். அந்த செவ்வாய் பாருங்க பிரமாதமா இருக்கும் ஜாதகத்துல. செவ்வாய் 2 6 10 செவ்வாய் நட்சத்திரம் வழியா எங்கேயும் இல்லை, உபநட்சத்திரம் வழியா எங்கேயும் இல்லை, உபநட்சத்திரம் வழியா எதுவும் இல்லை, நட்சத்திரம் வழியா 2 6 10 தொடர்பு கொள்றதால 2 6 10 போடும். அதுக்கப்புறம் ராகுவ நட்சத்திரம் செவ்வாய் பாருங்க, ராகுவ நட்சத்திரத்துல செவ்வாயோட உபநட்சத்திரம். மீண்டும் அதே 2 6 10 இங்க லக்ன கொடுப்பனை எப்படியோ அதே மாதிரி தான் செவ்வாயோட கொடுப்பனை, அதுவும் நல்லா வலுவாக உள்ளது. மிக அற்புதமான அமைப்பா இருக்கு. இந்த செவ்வாய் புத்தியில தான் அவர் அது சுக்கிரதசையில செவ்வாய் புத்தியில் தான் அவர் காவல்துறையில வராரு. கிட்டத்தட்ட 27 வயசு இருக்கும் அவர். அது இல்லாம காவல்துறை அப்படிங்கிறதுல நீண்ட காலம் ஏன் பணிபுரிய முடியல, அதுக்கான கொடுப்பனை அவர் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 8வது பாவம் தான் காவல்துறையை சொல்லக்கூடியது. 8வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 8வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன். 8வது வீட்டு உபநட்சத்திரம் சந்திரன் ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்தா அந்த பாவத்துடைய கொடுப்பனை சிறப்பாக இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அந்த கொடுப்பனையை நம்ம எப்படி நிர்ணயம் பண்ணலாம்னா, தசாபுத்தி வழியா நிர்ணயம் பண்ணலாம். தசாபுத்திகள் வழியா நம்ம நிர்ணயம் பண்ணலாம்.
தசாபுத்தின்னு பார்க்கும்போது அப்போ சுக்கிர தசை ஓடினது. அது மட்டும் இல்லாமல் கொடுப்பனை என்பது வெறும் பாவத்துடைய உபநட்சத்திரம் மட்டுமல்ல, பாவத்துடைய உப நட்சத்திரம் நட்சத்திரம் ரெண்டுத்தையும் எடுக்கணும். இதுல உப நட்சத்திரம் வந்து 8வது வீட்டு உப நட்சத்திரம் சுக்கிரன். அது சுக்கிரனை ஏற்கனவே பார்த்திருப்போம். சுக்கிரன் வந்து 8வது வீட்டு உப நட்சத்திரமா இருந்து அது தொடர்பு கொள்ளக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11. அப்ப 8வது வீடு ஏற்கனவே வலு குறைந்து விட்டதால இவரால் காவல்துறையில நீண்ட காலம் பணிபுரிய முடியவில்லை. செவ்வாய் கிரக காரகன் நல்லா இருந்தாலும் அப்போ செவ்வாய் வந்து அரசியலுக்கும் காரகன். நல்லா புரிஞ்சுக்கணும், செவ்வாய் வந்து அரசியலுக்கும் காரகன். அரசியலுக்கு சூரியன் தான் காரகன் சொன்னாலும் கூட செவ்வாயும் அரசியலுக்கு காரகன். அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது அவருக்கு காவல்துறைக்கு காரகன். செவ்வாய் வந்து காவல்துறைக்கும் 8வது வீட்டையும் பார்க்கணும். செவ்வாயும் 8வது வீட்டையும் பார்க்கறது காவல்துறை, செவ்வாயும் 5வது வீட்டையும் பார்க்கறது அரசியல். அப்ப 5வது வீடு ஏற்கனவே நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு. அப்போ இவருடைய ஜாதகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா 8வது பாவம் கொஞ்சம் சந்திரனா போயிட்டதால சந்திரன் வந்து மாறக்கூடிய கிரகம். தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அது மாறி மாறி செயல்படக்கூடிய அமைப்புங்கிறதால அதுல நிலையற்ற தன்மையை குறிக்கும். 2வது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஒரு பாவத்தோட உபநட்சத்திரம் சனியாக இருந்தால் அந்த விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும், உடனடியாக வந்துட முடியாது. அப்படிங்கிற வகையில் தான் அரசியலுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரசியலுக்கு காரகனான சூரியன் எப்படி இருக்கு? சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் 12வது வீட்டு ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம். 12வது வீட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 12வது வீட்டு ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம். அது சந்திரனுடைய சாரத்துல கேதுவோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. அப்ப சந்திரன் என்பது 4க்கும் 8க்கும் உபநட்சத்திரம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 4க்கும் 8க்கும் போட்டாச்சு. கேது வந்து எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரல, 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வருகிறது. அதாவது இந்த உபநட்சத்திரத்துல வரல அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இதான் ஃபர்ஸ்ட். இது 1, இது 2, இது 3. இந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு போகலாம். இந்த ஏரியாவில் கிடைச்சா இங்கே போட்டுக்க வேண்டியதான். இந்த ஏரியாவில் இல்லைன்னா இங்கே வரும், இங்கே வந்துட்டா அது நம்பரை போட்டுக்க வேண்டியது. இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னா நட்சத்திரத்தில் எங்கே இருக்குன்னு போய் பாருங்க. இந்த 3த்துல இல்லைன்னா தான் ஜாதக பிளானட்டு ஜாதக கட்டத்தில் எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த வகையில் 12வது பாவத்துக்கு உபநட்சத்திரம் சூரியனாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் 4, 8 என்பது 8வது பாவம் வந்துச்சு. பார்த்தீங்களா? சொன்ன பத்தியில 8வது பாவம் வந்துச்சு இல்லையா? ஆனா 8 உபநட்சத்திரம் 7 காமித்தால நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உடைத்து உபநட்சத்திரம் செயல்படுகிறது. அப்ப அரசியல்ல சில போராட்டங்கள் இருந்தாலும் கூட சில கடினங்கள் இருந்தாலும் அதை உடைத்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். பல்வேறு சோதனைகள் இருந்தாலும் கூட அதை எளிதாக தன்னுடைய கடின உழைப்பால, நான் திரும்பவும் சொல்றேன், 3-11 அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் உபஜயஸ்தானம் தான். இந்த 3-11 என்பது ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக, ஏன்னா அது 3-11 என்பது 9வது வீட்டுக்கு சாதகமாக தெய்வ அனுகிரகத்துக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக வந்துருவாங்க. ஆனா அரசியலுக்கு 10வது வீட்டை 11 தான், 10வது வீட்டை விட 11 தான் சிறப்பா இருக்க வேண்டும். ஆனா 10வது வீடு நிர்வாகம் சம்பந்தமான ஆட்சி, அதிகாரம், பதவி இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுமை அப்படிங்கிறதுக்கு 10வது வீட்டுக்கு அதிகம் 11வது வீட்டை விட. அந்த வகையில இங்க சூரியன் வந்து 8வது வீட்டை காமிச்சு அப்புறம் 7வது வீட்டை காமிக்கிறதால 8வது வீடு உடைகிறது. அப்ப சூரியனும் நன்றாக இருக்கிறது. நல்லா பார்த்துக்கணும். 5வது வீடு லக்னம், 11வது வீடு, 9வது வீடு, 3வது வீடு, சூரியன், செவ்வாய், இது எல்லாம் வலுவாக உள்ளது. இந்த சூரியன்ல மட்டும் ஒரு 8 காமிச்சு அப்புறம் 7 காமிக்கிறதால ஒரு சிக்கல் வந்து அப்புறம் சரியாகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் என்ன பண்றோம், உங்களுக்கு குரு ஏற்கனவே சொன்ன மாதிரி குருங்கிறது காமனா, எப்படி நம்ம லக்னத்தை காமனா வச்சுக்கிறோம், அதே மாதிரி குரு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம். 9வது வீட்டோட கிரக காரகம் 9 தெய்வ அனுகிரகத்துக்கு பாவ காரகம் தெய்வ அனுகிரகத்துக்கு பாவ காரகம் 9 முக்கியம். அதே மாதிரி கிரக காரகத்துக்கு குரு. அந்த குரு எப்படி இருக்கான்னு போகும்போது ஜாதகத்துல குரு வந்து 9வது வீட்டு உப நட்சத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எங்கேயும் இல்ல குரு, இந்த இடத்துல வந்துடுறாரு பார்த்தீங்களா. 9வது வீட்டு பாவ உப நட்சத்திரம். எப்போதுமே ஒரு கிரகம் இப்போ சுக்கிரனா இருந்து அது 7வது வீட்டுக்கு நட்சத்திரமாவோ உபநட்சத்திரமாவோ உப நட்சத்திரமாவோ வந்து அது நன்றாக இருந்தால் அது காரகோ பாவ விருத்தி. ஒரு கிரகம் என்ன காரகத்துக்கு இருக்கோ அதே கிரகம் பாவத்துக்கு வரும்போது, உதாரணத்துக்கு சுக்கிரன் 2வது வீட்டு உபநட்சத்திரமா இருந்து நல்லா இருந்தார்னா பொருளாதார சேர்க்கை பிரமாதமா இருக்கும். அதே சுக்கிரன் 2வது வீட்டு உபநட்சத்திரமா வந்து அது கெட்டு போயிருந்தாருன்னா இருக்கிற பொருளும் காலி ஆயிடும். அப்ப இங்க 9வது வீட்டு வந்துட்டாரு, இது காரகோ பாவ விருத்திங்கிற மாதிரி 2, 6, 10. இங்க குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்துல செவ்வாயோட உபநட்சத்திரம், இங்க 2, 6, 10 இருக்கிறது.
அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இது அற்புதமான அமைப்பு. ரெண்டு அற்புதம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போன ஜாதகத்தை ஏன் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் எடுத்தனா, போன ஜாதகத்தை இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜோதிடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர். நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு ஜாதகத்தை மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காதுங்கிறதால ரெண்டு பேரும் ஒரே லக்னம், ஒரே லக்ன புள்ளி, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் 10 வயசு தோராயமா வித்தியாசமா இருந்தாலும் கூட அதே லக்ன புள்ளியில பிறந்து அதே லக்னமும் ராசி ரெண்டு பேருக்கு ஒரே அமைப்பு தான். போன வாரத்துல பார்த்த நடிகர் விஜயோட ஜாதகத்துல அதே கன்னி லக்னம், அதே கடக ராசி, இங்கேயும் அதே மாதிரிதான். கிட்டத்தட்ட நட்சத்திரங்கள் மாறுது, லக்ன புள்ளி பாருங்க, ரெண்டுத்தோட லக்ன புள்ளி ஒண்ணுதான். லக்ன உபநட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஆகுது. அதாவது என்னன்னா ஒரே புள்ளியில பிறந்தாலும் கூட ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி இருக்க மாட்டார். நம்ம உயர்கணித KP சார ஜோதிடத்தோட கணிதம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கவே இருக்காது. அது ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது. இந்த மாதிரி இல்ல, ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் அமையாது. லக்ன புள்ளி ஒண்ணு இல்லை. இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை போடுங்க, நாளைக்கு அதே டேட்டை போட்டு 4 நிமிஷம் குறைச்சி கூட்டினாலும் அதே புள்ளி வந்துடும். ஆனா கிரகங்கள் மாறிடும். அதனாலதான் உதாரணத்துக்காக அது ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக மாணவர்களுக்கு நான் மாத்திரம் போன ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல 2, 6, 10ங்கிறது உபஜயஸ்தானத்துல, போன ஜாதகத்துல 11ங்கிறது அற்புதமா இருக்கு. இங்க 10வது வீடு, இந்த 10வது வீட்டுக்கு 11வது வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, 11வது வீடு தானாக வரக்கூடிய கூட்டம். 10வது வீடு கொஞ்சம் சிரமப்பட்டு, கொஞ்சம் ஆளுமையோட, நிர்வாகத்தினோட திட்டமிட்டு கடின உழைப்பு மூலமாக. 6வது பாவம் வெற்றி ஸ்தானம். கொஞ்சம் போட்டி எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரிஜினல் ஹீரோன்னு சொல்லலாம். இந்த 6வது பாவம் ஒரிஜினல் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய 2, 6, 10 வந்ததால குருவும் அருமையான அமைப்பு. குருவும் இந்த ஜாதகத்துல உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் என்பது பதவியை பெறக்கூடிய ஒரு மனுஷன் 2, 6, 10 தொடர்பு கொண்டா அவர் சும்மா இருக்க மாட்டாங்க. அதை ஒரு பழமையை சொல்றாங்க இல்லையா, கிராமத்துல சொல்லுவாங்க, இரும்பு பிடிச்சவன் கையன் சரங்கு பிடிச்சவன் கையன் சும்மா இருக்காது. கிராமத்துல கிண்டலா சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2, 6, 10னவே தனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். தான் ஆக்டிவா இருக்க வேண்டும், பொறுப்புகளை தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்மஸ்தானம். அந்த வகையில குரு தெய்வ அனுகிரகம் இவருக்கு ஒரு பொறுப்பான பதவிகளை, ஒரு ஆளுமை மிக்க தன்மைகளை இளம் வயதிலே கொடுப்பதற்கு கொடுப்பனை வலுவாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இயற்கையா பார்க்கும் மாதிரி 3வது பப்ளிசிட்டி. அது பப்ளிசிட்டியும் தேவை இல்லையா? 3வது பாவத்தை ஏற்கனவே பார்த்துட்டும் பப்ளிசிட்டியும் நல்லா தான் இருக்கு. இங்க 3வது வீட்டுக்கு இது 8, 12ன்னு பார்க்க கூடாது. நான் 2, 6, 10ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிசிட்டி மூலமாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அகம் சார்ந்த பாவங்களுக்கு 8, 12 மட்டும்தான் தீமை. புறம் சார்ந்த பாவத்துக்கு தான், அந்த பாவத்துக்கு 8, 12ம் லக்னத்துக்கு 8, 12ம் தீமையா இருக்கும். அந்த வகையில புதன் நட்சத்திர வழியா ஏற்கனவே பார்த்த மாதிரி புதன் பாவத்துடைய உப நட்சத்திரமாக வரல, அது உப நட்சத்திரமாக 2, 5, 12வது வீட்டுக்கு வருது. சூரியனுடைய சாரம், சூரியன் 12வது வீடு, ராகுவோட உபநட்சத்திரம், ராகு 3வது. இது புதனை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி போட்டு இந்த பாவ புள்ளிகளை கொண்டாந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடும். அப்போ நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு 12வது நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு 12வது வீட்டை கெடுக்கிற மாதிரி அமைப்பு இல்லை. 12வது வீட்டுக்கு இந்த 6வது வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஒரே அணிங்கிறதால 3வது வீட்டை கெடுக்கிற பாவங்கள் இல்லை. அப்போ 3, 6, 12 வந்துடுது. அப்போ 3, 6ங்கிறது நல்ல பாவம். இங்க 12 என்பது கொஞ்சம் ஸ்ட்ரெயின். அது கூட பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வழியா தான் வருது. இங்க பாத்தீங்கன்னா உபநட்சத்திரம் வழியாக 6, 8, 12 வரவில்லை. இங்க திரும்பவும் சொல்றேன், 6வது பாவம் என்பது நம்முடைய KP முறையில வெற்றி ஸ்தானம். 6 என்பது தீமை இல்லை. நம்ம தீமைன்னு சொல்லக்கூடிய பாவம் 8, 12, 5, 9 தான். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 12 இது மட்டும் முதல் பகுதி இங்க சூரியனுக்கும் இங்க பாத்தீங்கன்னா முதல் பகுதி 12 காமிக்கிறதால பத்திரிகைகள் இந்த மாதிரி விஷயத்துல அவரை ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை கட் அண்ட் பேஸ்ட், அதாவது ஒரு மணி நேரம் பேசுறாருன்னா எங்கேயாவது ஒரு பேச்சு இருந்தா அந்த பேச்சு தவறா பேசினா அதை மட்டும் கட் பண்ணி அதுக்கு ஒரு விமர்சனங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு நட்சத்திரம். அது எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பு உபநட்சத்திரம். இந்த நட்சத்திரம் காட்டிய இந்த 12வது வீட்டுக்கு 6வது வீடு 7வது பாவமா போயிருந்தால அது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் அவருக்கு தருகிறது. கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்கு வெற்றியாவே தெரிகிறது. ஏன்னா இங்க இங்க 3, 6, 12 3 அங்க 12 நட்சத்திரத்துல 3 உபநட்சத்திரத்துல 12 வந்தாதான் பிரச்சனை. ஆனா இங்க அப்படி இல்லை. ஆரம்பத்துல நிறைய ஸ்டைல் இருந்தாலும் கூட, ஏன்னா புதன் என்பது
விளம்பரம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் பப்ளிசிட்டி சம்பந்தமான, ஏன்னா அரசியலுக்குன்றதால புதன் எடுக்கிறேன் நான், அரசியல் அப்படிங்கிறதால புதன் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதனால ஒரு அமைப்பு புதன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அது மோசம் சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகம் ஒரு உன்னதமான ஜாதகம். இது ஒரு சாதாரண ஜாதகம் அல்ல. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து விதிகளை அப்படியே ஒரே ஒரு பிளானட் பாவத்துல பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் இந்த விதிகளுக்குள் பொருத்தி விடுகிறோம். பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் இந்த விதிகள், இதுதான் விதி, இது எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். கணிதம் ஜோதிடத்துக்கு எது முக்கியம்? கணிதம் தானே முக்கியம். அந்த கணிதத்தை அடிப்படையில நாம் என்ன பண்றோம்னா இங்க இந்த மாதிரி கொண்டாடும் அப்படின்னு பார்க்கும்போது கொடுப்பனை என்பது 70% அப்படின்னு பார்க்கும்போது 70% கிட்டத்தட்ட 65% பிரமாதமா இருக்கு. புதன் மட்டும் கொஞ்சம் இந்த பத்திரிகை இந்த மாதிரி வகையில மட்டும் அவருக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு. பட் அதையும் மீண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. இப்ப தசாபதிகளுக்கு போறோம். இப்ப நடக்கிற தசை சுக்கிர தசை. சுக்கிர தசை 2025 வரைக்கும் இருக்கு. 2025 இன்னும் 2 மாசம் இருக்கு. அதாவது 27/5/2024 இருந்து 29/7/2025 வரைக்கும் அவருக்கு சுக்கிர தசை ஓடுகிறது. இந்த சுக்கிரன் என்ன தொடர்பு கொள்றாருன்னா, சுக்கிரன் வந்து 2, 6, 10க்கு உபநட்சத்திரம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இங்க பார்த்தோம் பாருங்க. இந்த சுக்கிரன் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் இங்க போட்டீங்கன்னா 2, 6, 10க்கு உபநட்சத்திரம். அது நின்ற நட்சத்திரம் சந்திரன். உபநட்சத்திரம் 1, 3, 7, 11ங்கிறதால இங்க நட்சத்திரம் காட்டி இங்கே 4, 8 காமிச்சு அப்புறம் 1, 3, 7 வருது இல்லையா? அப்போ முதல் பகுதி இங்க சுக்கிர தசையில முதல் பகுதி 4, 8. அதனால்தான் சுக்கிர தசையில முதல் பகுதியில் 8ஆம் பாவத்துல காரகமான காவல்துறையை அவர் செலக்ட் பண்ணாரு. அவருக்கு வந்தது சுக்கிர தசையில வந்து அவருக்கு ஜாதகத்துல 14 வயசு வரைக்கும் புதன் தசை. 14 வயசு வரைக்கும் புதன் தசை. 14 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் அவருக்கு கேது திசை. அதுக்கப்புறம் 21 வயசுல இருந்து சுக்கிர தசை. சுக்கிர தசையில ஆரம்ப பகுதியில 4, 8 ரொம்ப போராட்டமான ஒரு இதுவாக தான் அமைந்தது. ஏற்கனவே இருக்கு கொடுப்பனை, ஏற்கனவே வலுவாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. லக்ன உபநட்சத்திரம் 2, 6, 10 கொடுப்பனை என்பது ஒரு இறுகிய பாறை மாதிரி, தசா புத்தி என்பது உளி மாதிரி. அப்ப இறுகின பாறையில உளியில வச்சு நீங்க ஓங்கி சுத்தியால் அடிக்கும் போது ஒரு புள்ளி தான் வருமே ஒழிய பாறை அப்படி தூளா உடைஞ்சிடாது. ஏற்கனவே கொடுப்பனை வலுவா இருந்ததால சுக்கிர தசையில முதல் பகுதினா கொஞ்ச நாள் தான். ஏன்னா நட்சத்திரம் காட்டிய வீட்டு இங்க உடைய போகுது. நட்சத்திரம் காட்டிய 4, 8 உபநட்சத்திரம் காட்டிய 3, 7 உடைக்க போகிறது. அதனால இந்த சுக்கிர தசை 1, 3, 9, 11 இது அகம் சார்ந்த பாவங்கள். இந்த சுக்கிர தசை என்பது ஒரு மென்மையான போக்குல அப்படியே அவர் போயிட்டு வராரு. இதே அவருக்கு நடக்கும் தசை செவ்வாய் தசையாவோ அல்லது சனி தசையாவோ அல்லது குரு இந்த கொடுப்பனையில சொல்லக்கூடிய கிரகத்தோட தசை எதுவும் வரல. அதனால சுக்கிர தசையில அவருக்கு பெரிய அளவுக்கு பதவிகள் இங்க வந்து எங்கேயுமே 2, 6, 10 வரல. இது வந்து பப்ளிசிட்டி. இந்த சுக்கிர தசையில அவருக்கு பப்ளிசிட்டிக்கு உண்டான அமைப்புகள்லாம் உருவாக்கி தருகிறது. இப்ப ஓடக்கூடிய புத்தி கேது புத்தி. இந்த கேது புத்தி பாருங்க. கேது வந்து இந்த ஜாதகத்துல கேது நின்ற நட்சத்திரம் சனி, உபநட்சத்திரம் வந்து செவ்வாய். இது 2, 6, 10. இது 1, 3, 5, 7, 11. கேது வந்து 7வது வீட்டுக்கு சப்சப்லாட். ரிசல்ட் வந்து 1, 3, 5, 7, 9, 12 தான். இதுல அரசியலுக்கு நல்லதுதான். 8 பேர்லாம் இல்லை. ஒற்றைப்படை பாவம் அரசியலுக்கு நல்லதான். 2, 6, 10 காமிச்சு 1, 3, 7, 11 அரசியலுக்கு நல்ல அமைப்பு தான். இதுக்கு முன்னாடி நடந்த புத்தி புதன் புத்தி. புதன் புத்தி வந்து ஏற்கனவே 12 காமிச்சு 3, 6 காமிக்கிறதுல ஆரம்பத்துல நிறைய அவருக்கு எதிர்ப்புகள். இந்த புதன் திசையோட ஆரம்ப பகுதி புதன் திசை. எப்போ புதன் புத்தி சுக்கிர திசையில புதன் புத்தி 27/7/2021 இருந்து 27/7/2021 இருந்து 25/5/2024 வரைக்கும் புதன் புத்தி வந்தது. அந்த புதன் வந்து ஜாதகத்துல இயற்கையாவே அவருக்கு ஆரம்ப பகுதி வீக்கா இருந்தாலும் முடிவு நல்லா தான் இருந்தது. புதனுக்கு முன்னாடி சனி பிரமாதமா இருந்தது. அப்ப சனி புத்தியில நல்ல அவர் போலீஸ் அதிகாரியா இருந்து புதன் புத்தியில தான் அவர் என்ன பண்றார், அரசியலுக்கு வரார். புதன் புத்தியில அரசியலுக்கு வந்த அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர் 2020 வந்துட்டார். சுக்கிர தசையில சனி புத்தியில வந்துட்டார். சுக்கிர தசையில சனி புத்தி அவர் அரசியலுக்கு வந்தக்கூடிய நேரம் அற்புதமான நேரம். நீங்க பாருங்க, இந்தியாவிலே சொல்லலாம், நம்ம மிகப்படுத்தி சொல்லல, இந்தியாவிலேயே ஒரு குறைந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்து ஒரு மாநில கட்சியின் தலைவராயிருந்து
அடுத்த முதலமைச்சர் இவர் தான் பேசக்கூடிய லெவலுக்கு வந்தாருன்னா அதுக்கு கொடுப்பனி தான் காரணம். ஏன்னா இவருக்கு வந்தது சுக்கிர திசையில சனி புத்தி. இந்த ஜாதகத்துல யோகமான கிரகம் சனி. எப்போதுமே ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த பாவத்துடைய உபநட்சத்திரமே புத்தியாகவோ தசையாகவோ வந்தால், அதாவது அந்த கொடுப்பனை நன்றாக இருந்து வந்தால் அது சிறப்பாக இருக்கும். இந்த பழம் நழுவி பாலில் விழுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு இந்த சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில சனி புத்தி வரும்போது சனி வந்து 2, 6, 10. இந்த சிக்னிஃபேக்டர்லாம் கடைசியில் நான் போடுறேன், நான் பார்த்துக்குங்க. கடைசியில் இந்த ஜாதகத்தில் 9 கிரகத்தோட சிக்னிஃபேக்டரை நான் போடுறேன். பாவத்துக்கு அதே மாதிரி தான் வந்துடும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது சனி புத்தியில் வராரு. சனி புத்தி பிரமாதமாக இருக்கு. புதன் புத்தியில், அதாவது 2025/8/2020 சனி சுக்கிர தசையில் சனி புத்தியில் அவர் வரார், அரசியலுக்கு வரார். வந்துட்டு அவர் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி லீடராக 2021 7/8/2021 பிஜேபி 7/8/2021 அன்னைக்கு பிஜேபி லீடர் ஆகிறார். புதன் புத்தி அப்போ அரசியலுக்கு வந்துட்டு ஒரு பரபரப்பாயிட்டு புதன் புத்தி வந்து ஏற்கனவே 12 காமிக்கத்தால் ஆரம்பத்தில் நிறைய அவருக்கு எதிரான நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது புதன் புத்தி இல்லை, ஒரு சாதனையாளர். என்ன நட்சத்திரம் 12 காமிச்சு உபநட்சத்திரம் 3, 6 காமிக்குது இல்லையா. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல 30% ஓட்டுக்கு மேல, கோயம்புத்தூர்ல அவர் வாங்கின ஓட்டு வந்து 32% ஓட்டு. பிஜேபியில ஒரு தொகுதியில் 32% தனியா, கூட்டணி இல்லாம. நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்து 32% என்பது, ஏன்னா அவருடைய கூட்டணிகள்லாம் பலம் யாரும் கோச்சிக்கூடாது அரசியல்வாதிங்க. நான் கொஞ்சம் அந்த ஹிஸ்டரிலாம் பார்த்துட்டு வந்து நான் பேசுறேன். வேற எந்த பலமான கூட்டணி இல்லை. 2வது இடத்துக்கு வராரு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே 3வது கட்சி ஏதோ ஒரு கட்சி வரும். 3வது கட்சி இன்னும் வலுவான கட்சி எதுவும் வரலை. அந்த வகையில் இவர் கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 32% ஓட்டு வாங்கியிருக்காரு. 32% ஓட்டு என்பது ரொம்ப, அதாவது ரொம்ப அதிகமான ஓட்டு தான். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எம்பி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துலையோ 8 இடத்துல, எனக்கு சரியாக தெரில, தோராயமாக சொல்கிறேன் நான், செக் பண்ணிக்க. அதாவது ஒரு புரிந்து கொள்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க யாரும். என்னுடைய மாணவர்கள் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். இங்கே ஜோதிடம் கற்றுக்கொள்றதுக்காக தான் வராங்க. மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 இடத்துல அவர் வந்து கிட்டத்தட்ட 2வது பெரிய கட்சியாக, அதாவது எல்லா தொகுதியிலையும் டிஎம்கே தான் ஜெயிக்குது. ஆனால் இவர் கிட்டத்தட்ட இவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 2வது பெரிய கட்சியாக அந்த பாரதிய ஜனதா ஓட்டு வாங்கியிருக்கு. அந்த வகையில் அதுக்கு காரணம் என்னன்னா, ஜாதகத்தில் இருக்கிற கொடுப்பனை நல்ல வலுவாக உள்ளது. இப்போ வந்து அவருக்கு புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு இப்போ சூரிய திசை வருகிறது. இந்த சூரிய திசை தான் நம்ம பலன் சொல்ல போறோம். இப்போதான் வந்து எதிர்காலத்துக்கு என்னன்னு பார்ப்போம். சூரிய திசை இன்னும் 2 மாசம் கழிச்சு சூரிய திசை வரப்போது. கொடுப்பனை நல்லா வலுவாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் எந்த தசாபுத்தி வந்தாலும் எதுவும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்க. கொடுப்பனை நன்றாக இருந்தால், ஏற்கனவே சொல்ற மாதிரி கொடுப்பனை என்பது 70%. அதாவது கொடுப்பனை 70%. தசாபுத்திகள், இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் 25%. கோச்சாரம் 5%. அதாவது கோச்சாரம் என்பது 5%. அதாவது கொடுப்பனை தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே இந்த பாவ புள்ளிகளை அடிப்படையாக வைத்து வரக்கூடியது. அதாவது இவருக்கு வந்து கடகராசின்றதால அவருக்கு அதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனி இருந்தது அப்படிங்கிறது கான்செப்டான. வெறும் ராசியை வைத்து கோச்சாரம் இல்லை. 12 பாவத்தோட உபநட்சத்திரங்கள் இப்ப எப்படி கோச்சாரத்துல போகுது. அப்போ கொடுப்பனை தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே 1 நிமிடம் 2 நிமிடத்தில் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு வேறுபடுத்தி தான் காமிக்கும். உயர்கணித சார ஜோதிட முறை என்பது கோச்சாரம் என்பது சில பேர் தவறா புரிஞ்சிருக்கீங்க. 5% சொல்றதே பாருங்க, வெறும் ராசிக்காக வரக்கூடிய கோச்சாரம் அல்ல. பாவ முனைகள் 12 பாவ முனைகள் இப்ப எப்படி கோச்சாரத்துல போகிறது. இந்த 12 பாவ முனைங்கிறது பிக்சடு. தசாபுத்திகள் என்பது மாறக்கூடியது. கோச்சாரம் தசாபுத்தி என்பது நீண்ட காலம் கொண்டது. கோச்சாரம் என்பது குறுகிய காலம் கொண்டது. ஒவ்வொரு கிரகத்தும் கோச்சாரத்துல இன்னைக்கு எப்படி போகுது, அதுக்கு 5% தான். அதனால இந்த கோச்சாரத்தை பத்தி நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
அப்ப தசா புத்தி, அப்ப கொடுப்பனை நல்லா இருந்துட்டாவே ஒருத்தர் நீண்ட காலம் ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருக்க முடியும். அவருக்கு என்ன தசா புத்திகள் வந்தாலும் அவருக்கு வீழ்ச்சி இல்லை. என்ன தசா புத்தி வந்தாலும் சின்ன சின்ன சறுக்கள் வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் எழக்கூடிய பந்து மாதிரி. ஒரு கெட்ட தசா புத்தி வரும்போது இந்த கொடுப்பனை நல்லா வலுவா இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, ஒரு கெட்ட தசா புத்தி வரும்போது ஒரு பந்து விழுந்து விழுந்து அப்புறம் எழும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒசரமா எழும். 10 அடியில் நீங்க தூக்கி ஒரு பந்து அடிக்கும் போது இந்த கொடுப்பனைங்க தான் அந்த பந்துல இருக்கிற காத்து மாதிரி. அப்ப தூக்கி அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா 10 அடியில ஒசரத்துல இருந்து நீங்க அடிக்கும் போது அந்த பந்துல நல்லா காத்து, அதாவது கொடுப்பனை இங்க இருக்கும் போது எழும் போது உங்களுக்கு 20 அடி ஒசரத்துல போகும். வேகமாக விழும்போது அதை விட விழுந்தது அப்படியே உருண்டு போவாது. இதே அந்த பந்துல காத்து இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த கொடுப்பனையில காத்து இல்லை, அந்த பந்துல காத்து இல்லைன்னா கொடுப்பனை பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பந்து தூக்கி போட்டவொடனே என்ன ஆகுனா, மாடியிலிருந்து நீங்க தூக்கி போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுனா அப்படியே உருண்டு போயிடாது. அப்ப கொடுப்பனை பலம் இல்லாதவங்க, தசாபுத்தி வழியாக வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தங்களை நிலை நிறுத்தி கொள்ள முடியாது. ஆனா இங்க கொடுப்பனை பலமாக உள்ளது. அப்ப இவருக்கு ஒரு வீழ்ச்சி வருகிற போது ஒரு எழுச்சிக்கான தொடக்கம், இவருக்கு ஒரு வீழ்ச்சி வரும்போது ஒரு எழுச்சிக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கொடுப்பனை இப்ப தசாபதிக்கு சூரிய தசை எப்படி இருக்கு போகுது? சூரிய தசை எப்போ வரப்போகுது அவருக்கு? சூரிய தசை இன்னும் ஒரு 2 மாசத்துல, அதாவது சூரிய தசை 29/7/2025 முதல் அவருக்கு சூரிய தசை. அதுல ஆரம்பிச்சு, அதாவது 29/7/2025 இருந்து 29/7/2031 வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசைக்கு சுக்கிர தசைக்கு என்ன வித்தியாசம் மட்டும் பார்த்தோம். ரெண்டுமே சூரியனும் நட்சத்திரம் வழியா 4-8, சூரியனும் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு, சுக்கிரனும் சந்திரனுடைய நட்சத்திரம் தான், ரெண்டுமே 4-8 தான். ஆனா இங்க 7 காமிக்குது, இங்க 1, 3, 7, 9 காமிக்குது. அப்போ சுக்கிர தசையை விட சூரிய தசை நல்ல தசை. ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குதான் செய்யும், அங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா 8 காமிக்குதுல 8 வந்துட்டாவே ஒரு பிரச்சனை தான். ஆனா அது தொடருமா தொடராதான்னு பார்க்கும்போது 7 இருக்கிறதுல அது உடைத்து கொண்டு வெளியில வரக்கூடிய அமைப்பு. அப்ப சூரிய தசை, சூரியன் வந்து நல்ல கிரகம் தான் சொல்றேன், கெட்ட கிரகம் இல்ல. சூரியன் நல்லா இருக்கிறதால தான் ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிருக்காரு. சூரியன் நல்லா இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய மனிதரோட தொடர்பு கொள்ள முடியும். அவர் ஐபிஎஸ் ஆபீசர், அவர் நேரடியாக ஒரு பிரதமரை போய் சந்திக்கிற அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னா சூரியன் நல்லா இருந்தா தான் முடியும். சூரியன் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தா தான் பெரிய பெரிய ஆளுங்களோட நம்ம பழக்கம் ஏற்படும். ஒரு இளம் வயது, ஏன்னா ஒரு மாநில கட்சிக்கு தலைவர் ஆவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மாநில கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது இங்க ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை மீறி வரணும்னா சூரியன் நல்லா பலமா இருக்கும் போதுதான் வர முடியும். அந்த சூரிய தசை அவருக்கு இன்னும் ஒரு 3 மாதத்தில் வருகிறது. சூரிய தசை ரொம்ப அற்புதமான தசை. ஆரம்பத்துல கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதை வெளியே கொண்டு வர சூரிய தசையில சூரிய புத்தி கொஞ்சம் சின்ன தடைகள் வந்துட்டு மீட்டுடுவார். சூரிய தசை சூரிய புத்திக்கு ஒரு 3-4 மாசம் தான் இருக்கும். அப்புறம் சந்திர புத்தி மட்டும் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து 4க்கும் 8க்கும் உபநட்சத்திரம் இல்லையா. சந்திர புத்தின்னு வரும்போது சந்திரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல சந்திரனுடைய உபநட்சத்திரத்துல இருப்பார். சந்திர புத்தி, ஏன்னா சந்திரன் எப்போதும் தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். பிறக்கும் போது அவருக்கு புதன் தசை கேது புத்தி, அதனால இந்த மாதிரி போட்டோம். இப்ப அவருக்கு சூரிய தசை சந்திர புத்தி வரும்போது, சூரிய தசை சந்திர புத்தி எப்ப அவருக்கு 2025 நவம்பர் மாசம் 15/11/2025 நவம்பர் மாசத்துல நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இங்க போட்டுறேன். சூரிய தசையில என்னென்ன புத்திகள் அப்படின்னு நான் போட்டுறேன், பார்த்துக்கங்க. அப்ப அந்த சந்திர புத்தி வரும்போது சந்திரன் வந்து 4-8க்கு உபநட்சத்திரம், அது 12வது வீடு, இங்க 4-8 வரும்போது இந்த சந்திர புத்தியில மட்டும் அவருக்கு சில தடைகள் நிறைய வரும். சந்திர புத்தியில நிறைய பிரச்சனைகள், நிறைய தடைகள், அதெல்லாம் அவர் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அதை முழுக்க தன்னுடைய அனுபவமாக எடுத்துக்கொண்டு, சந்திர புத்திங்கிறது 17/5/2000, அதாவது சந்திர புத்தி 15/11/2025 முதல் 17/5/2026 வரை கிட்டத்தட்ட இந்த பீரியட் வந்து சந்திர புத்தி. சூரிய தசையில
சந்திர புத்தி. இந்த பீரியட் 15/11/2025 முதல் 17/5/2026 இந்த ஒரு காலகட்டம் மட்டும் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில தடைகள் இருக்கும். அது கூட ஆரம்பத்தில் தான் 2025 நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த ஒரு 2.5 மாதம் 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன், ஹை டென்ஷன் அவருக்கு வர மாதிரி இருந்துட்டு, அதுக்கப்புறம் 17/5/2026 அதுக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் புத்தி பிரமாதமாக இருக்கும். செவ்வாய் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு 2, 6, 10 நட்சத்திர வழியா உபநட்சத்திர வழியா எங்கேயும் கெட்டே போல. அப்போ செவ்வாய் புத்தி பிரமாதமாக இருக்கு. செவ்வாய் வந்து அருமையான பிளானட். அதுக்கப்புறம் ராகு புத்தி. ராகு வந்து நட்சத்திர வழியா 4, 8 காமிச்சு உபநட்சத்திர வழியா 3, 7 காமிக்கணும். ராகு வந்து நின்ற நட்சத்திரம் வந்து சந்திரன், உபநட்சத்திரம் ராகு. அப்போ ராகு புத்தியில் கொஞ்சம் சிக்கல் வந்தாலும் கூட மீண்டும் அதுல இருந்து வெளியே வந்துடுவார். ஒரே கிரகம் சந்திரன் மட்டும்தான் வீக்கு. அதுக்கப்புறம் குரு புத்தி பிரமாதமா இருக்கும். சனி புத்தி பிரமாதமா இருக்கும். அதாவது இந்த ஜாதகத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா, நீங்க இந்த ஜாதகத்தை பின்னோக்கி பார்க்கலாம், எதிர்காலத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் இதை. ஏன்னா இந்த சிக்னிஃபேக்டர் நான் சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்தில் அருமையான கிரகம் வந்து சனி. எப்போதுமே எப்பெல்லாம் சனியோட புத்தியோ சனியோட தசை அவருக்கு வராது. ஏன்னா புதன் தசையில் அவர் பிறந்திருக்கிறதால இறைவனுடைய அனுகிரகம் தான் வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சனியோட புத்தி வரும்போது ஒரு உச்ச நிலைக்கு போவார். அதுக்கப்புறம் செவ்வாய், 2 கிரகமும் சனி செவ்வாய் அற்புதமான கிரகம். இங்க சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று இந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரதால சனி வந்து பிரமாதமான கிரகம், செவ்வாய் அற்புதமான கிரகம். அதுக்கப்புறம் குரு, இந்த கிரகம்லாம் ரொம்ப வலுவான கிரகமாக சனி குரு. இந்த சனி செவ்வாய் குரு இந்த 3 புத்திகள் எந்த தசையில் வந்தாலும் அந்த தசையில நல்ல உச்ச நிலைக்கு போவார். புதன் தசை வரும்போது ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதுல இருந்து மீண்டு வந்துடுவார். அதனால இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஜாதகம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இடையில இந்த சந்திர புத்தியில மட்டும் அவருக்கு சின்ன சறுக்கல் வரும். அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தியில மீண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காத்து அடிச்ச பந்து மீண்டும் மேலே எழும்புற மாதிரி 2026ல உங்களுக்கு மே மாசத்திலிருந்து அவருக்கு பிரமாதமான எதிர்காலம் இருக்கு. ஏன்னா சந்திரனை தவிர்த்து வேற எந்த கிரகமும் அவருக்கு பலவீனமான கிரகம் அல்ல. அது பிரமாதமா வருவார். அந்த வகையில இந்த ஜாதகத்துல 2026 அப்பதான் தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புள்ளியாக அவர் திகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கட்சியோட தலைமை இவருக்கு நல்ல வாய்ப்புகளை தருவதற்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அரசியல்னு வரும்போது ஒரு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே அங்க வேலை செய்யாது. இடம், அதாவது முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் அங்க வேலை செய்யும். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அரசியலில் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். எதிர்கால அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 2, 6, 10 ஒரு நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகமாக. ஏன்னா அவர் மாநில கட்சியில் இருக்கிறதால, இந்திய அளவில் இருக்க தேசிய கட்சி, கரெக்ட், தேசிய கட்சியில் இருக்கிறதால, அவர் தேசிய கட்சியில் இருக்கிறதால அவருடைய ஆற்றல் இந்தியா முழுவதும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதே அவர் மாநில கட்சியில ஒருவேளை இருந்துட்டானா ஒரு ஆற்றல் சுருக்கணும். பொதுவாக இந்த 6, 10 இருக்கிறவங்க ஒரு தன்னை சுருக்கிக்க மாட்டாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை விரிச்சுக்குவாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலை விரித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால மத்திய அரசியலிலும் அவருடைய பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும். மத்திய அரசியல் அவர் அரசியலில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா என்னுடைய மாணவர் ஒருத்தர் ரொம்ப இவர் மீது பற்று இருக்கிறவர். அவர் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த சூரிய தசை இவருக்கு இந்த மாதிரி இருக்கே சார், என்ன சார் பண்றது, ஏன்னா பிரச்சனை வருமானு என்கிட்ட கேட்டார். நல்ல ஆழ்ந்த அறிவுடைய நபர். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இது சரியாயிடும், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் இப்போ தமிழ்நாடு பிஜேபி தலைவர்ல இருந்து வெளியே வந்துட்டோன்னே அவருக்கு நிறைய பத்திரிகைகள், நிறைய எதிர்கட்சி ஊடகங்கள்லாம் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்டாரு. நல்ல அருமையான ஜாதகம். அதாவது ஒரு ஜாதகத்துல நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, ஒரு பிரபல்யம் ஆக வேண்டும் என்றால், ஒரு மனிதன் பிரபலமாக வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்துல லக்ன பாவம், அவர் செய்யக்கூடிய தொழிலுக்குண்டான பாவம், அதுக்கப்புறம் அந்த படிநிலைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த படிநிலைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது
அது ரொம்ப ஈஸியான உபஜயஸ்தானங்களான 3, 6, 10, 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போதுதான் அந்த வெற்றி ஸ்தானம் என்பது. ஏன்னா இந்த 6வது பாவம் என்பது 7வது பாவத்துக்கு 12வது பாவம். மற்றவர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளை விட வேற மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள், தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. உபஜயஸ்தானத்துல இந்த 6வது பாவம் தைரியம், தன்னம்பிக்கை உண்டான பாவம். 10வது பாவம் பதவின்னு சொல்லக்கூடிய பாவம். எப்போதுமே தனக்கு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த 10வது பாவத்துக்கு அந்த 2, 6, 10ஆம் பாவத்து இருக்கிறதுனால அந்த வகையில கொடுப்பனை நன்றாக வலுவாக இருப்பதால் திரும்பவும் சொல்ற சூரிய தேசையில சந்திர புத்தியில மட்டும் ஒரு சின்ன சர்க்கிள் அவருக்கு இருக்கும். ஏன்னா நம்ம நெகட்டிவும் சொல்லி ஆகணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புத்திகள் என்பது 25% என்பதால அந்த சர்க்கிள் அப்படியே அந்த பந்து மாதிரி தான். ஏற்கனவே உதாரணம் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பந்து காத்து நல்லா இருக்கிற பந்து வந்து அது ஓங்கி நம்ம கீழே தொப்புன்னு விழும்போது என்னன்னா மீண்டும் மேலே எழுது இல்லையா? அந்த மாதிரி மீண்டும் மேலே எழுந்து 2026க்கு அப்புறம் தன்னுடைய அரசியல்ல ஒரு வேகம் எடுத்து செயல்பட ஆரம்பிப்பா. இப்ப சூரிய தேசம் வந்தவுடனே சின்ன சின்ன தடைகள் அவருக்கு லேசா வரும், ஆனா அது உடைச்சு எடுத்துடுவார். சந்திர புத்தி வந்தோடனே மீண்டும் ஒரு சர்க்கிள் வரும், அதையும் உடைச்சு எடுத்துட்டு 2026க்கு பிறகு அவர் மிக சிறந்த, நம்ம ஏற்கனவே போன விஜயோட ஜாதகத்துல போன ஜாதகத்தை சொல்லுவோம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டிராபிக் ஜாம் இல்லாம அப்படியே வண்டி ஒரு காமெடியா சொல்லியிருப்பேன் நான், அப்படியே ஓட்டிகிட்டே போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு இவருக்கு இல்லை, அதை சொல்லிடுறேன் நான். இவருக்கு போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். எதிரிகள் சூழ்ந்து கொள்வார்கள். எதிரிகள் இன்னும் சொல்ல போனா சொந்த கட்சியிலேயே எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அரசியல் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம், அது வேண்டாம். அதையும் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இளம் தலைவராக எதிர்காலத்தில் உருவெடுக்கக்கூடிய அருமையான ஜாதகம். மீண்டும் அடுத்த வாரத்துல வேறு ஒரு விஐபி முடிஞ்சா அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் 15 நாளைக்கு ஒன் டைம் வேணா போகலான்னு இருக்கு. ரொம்ப பிஸி ஷெட்யூல்டா இருக்கிறதால என்னால் முடியல. தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை அடுத்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ இதே மாதிரி சனிக்கிழமை ஒரு 6:30 மணிக்கு நம்ம போட்டுடலாம். நம்ம அவருடைய ஜாதகத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஐபட ஜாதகமாக இனிமேல்ட்டு இது எல்லாமே நம்முடைய பயிற்சி வகுப்பில் நம்ம மாணவர்களுக்கு தெரியும். இந்த ஜாதகத்தை ஏற்கனவே கடந்த வருஷம் இதே ஜாதகத்தை நம்ம டெலகிராம் குரூப்ல கிட்டத்தட்ட போட்டோம். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல கலந்து உங்கள் கருத்துக்களை சொல்லியிருப்பீங்க. இது புதியதாக இதுக்கு பிறகு வந்த மாணவர்களுக்கு இது உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதால இந்த டெலகிராம் குரூப் ஒரு சிறிய வட்டத்தில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு 1300 பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அது வெளி உலகத்துக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் வெளியில உலகத்துக்கு வரலான்னு நிறைய பேர் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் இனிமேல் பிரபலிங்களோட ஜாதகத்தை போடுறோம். அடுத்த வாரம் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தோட டிஸ்கஸ் பண்ண போறோம். வித்தியாசமான ஜாதகம், அது வந்து சாதாரண ஜாதகம் இல்லை, வித்தியாசமான ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் விஜய் ஜாதகத்துக்கு 3த்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை மிக பிரமாதமா உணரலாம். ஏன்னா நம்ம ஜாதகத்தை போடும்போது அந்த ஜாதகத்தில் என்ன தனித்தன்மைங்கிறத பார்க்க போறோம். அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் கலந்த மாதிரி வரக்கூடிய ஜாதகமா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஜாதகம். அது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. ஆக்சுவலா ரொம்ப அற்புதமான ஜாதகம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.